Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் யோவான் 17ஆம் அதிகாரம் 26ஆம் இறைவசனம். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக தன் தகப்பனுடைய பெயரை தெரியப்படுத்தவும் அறிமுகப்படுத்தவும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அவர் பூமிக்கு வந்த நாளிலிருந்து சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து போகும் வரைக்கும் தன்னுடைய தகப்பனுடைய அன்பை தான் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவருடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்க நமக்கு வாய்ப்பு கிடைத்திருப்பது பெருப்பட்ட ஒரு பாக்கியம். யார் வேண்டுமானாலும் இந்த வேலையை செய்துவிட முடியாது. ஏனென்றால் இதிலே பாடுகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். அதையெல்லாம் சுமந்து கொண்டு தான் நம் ஆண்டவருடைய அன்பை நாம் மக்களுக்கு சொல்லுகிறோம். இன்றும் ஒரு நபர் நம்முடன் சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டுமென்றால் அவர் அதற்கான தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது நாம் கவனமாக பார்ப்போம். எங்கெல்லாம் முடியுமோ, எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் நல்ல செய்தியை சொல்வதன் மூலம் இந்த வேலையை பெரிதாக நினைக்கிறோம் என்பதை நாம் காட்டலாம். அதை பார்த்து மற்றவர்களும் புரிந்து கொள்வார்கள். இவர்கள் கடவுளுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்பவர்கள், அவர்கள் கடவுள் மீது அதிக விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று நம் மூலியமாக அதை தெரிந்து கொள்கிறார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அநேக ஊழியர்களும் செய்யும் காரியம் என்னவென்றால், தகப்பனுடைய அன்பை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதிபலித்திருக்கிறார். இருவருடைய அன்பையும் இப்போது நாம் பிரதிபலிக்க ஊழியத்தை செய்து வருகிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஊழியம் என்பது கடவுளுடைய சித்தத்திற்காக மட்டுமே செய்வதுதான் ஊழியமாக இருக்கும். நம்மளுடைய சுய சிந்தனையினாலே எந்த விஷயமும் செய்துவிடக்கூடாது என்பதனால தான் அநேக ஊழியர்கள் கடவுள்கிட்டேருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் காத்திருப்பார்கள். அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, ஒரு ஜப கூட்டத்தை நடத்த வேண்டுமானாலும் சரி, அங்கே ஆண்டவருடைய பதில் இருந்தால்தான் நடக்கும், இல்லை என்றால் நடக்காது. அப்படியாக அந்த ஊழியம் இருக்கிறது என்றால் ஆண்டவருடைய நேரடி வழிநடத்துதலோடு அந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளலாம். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, அப்படிதான் இயேசு செய்தார். தன் தகப்பனுடைய அன்பை முழுவதுமாக, கொஞ்சம் கூட குறையாமல் முழுவதுமாக செய்தார். அவருடைய அன்பை மக்களுக்கு தெரியப்படுத்தினார். அதுபோல் இயேசுக்கும் கூட ஒரு ஆசை இருந்தது. ஏனென்றால் இந்த மக்களோடு நானும் இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். அதனால்தான் அநேக மக்களை அவர் போய் சந்தித்தார், அற்புதங்களை செய்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் கடவுளுடைய அன்பை நாம் பிரதிபலிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு முன்பதாக அவரோட ஒளியை நம் வாழ்விலே பிரகாசிக்க செய்ய வேண்டும். இன்றைக்கு நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவார். நாம் ஒரு நன்மை செய்தால் பரலோகமே பூரிப்படையும், பரலோகமே சந்தோஷப்படும். ஆனால் நாம் ஒரு காரியத்தை தவறாக எதை செய்துவிட்டால் பரலோகமே வேதனைப்படும். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, பரலோக படைகளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் சந்தோஷத்தை அள்ளித்தர நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஜெபிப்போமா? சோத்தங்கத்தாவே துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த வசனத்தின் மூலியமாக நீர் எங்களோடு எப்படி இடைப்பட்டு இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் இந்த பூமிக்கு வந்தபோது எப்படியாக ஊழியம் செய்தீரோ அதுபோல எங்களுடைய அனைவருடைய ஊழியமும் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்போ இந்த ஊழியத்தில் ஒரு உன்னதம் காக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்போ இந்த ஊழியத்தை பற்றி யாராவது குறைகள் சொல்லியிருந்தாலும் அவர்களையெல்லாம் தயவாய் மன்னித்து அப்போ அவர்கள் மனம் திரும்ப தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. அநேக ஊழியத்தை நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் நீ அளவு கடந்து ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த ஊழியர்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அதெல்லாம் சந்திக்க செய்யும் ஆண்டவரே. பொருளாதார நெருக்கடிகளோ தடைகளோ எதுவும் இருந்தாலும் அதையெல்லாம் நொறுங்க பண்ணும் ஆண்டவரே.
சாத்தானுடைய சதுராட்டத்தை எல்லாம் நெருங்க பண்ணும் ஆண்டவரே. அநேக ஊழியர்களுக்கு எத்தனையோ எதிர்ப்புகள் வருகிறது. வட மாநிலங்களில் ஊழியம் செய்யும் ஒவ்வொரு ஊழிய போதகருக்காக நான் ஜெபிக்கணும் கர்த்தாவே. அவர்களை நீதான் காப்பாற்ற வேண்டும் ஆண்டவரே. அப்போ அவங்க தூதர்களுக்கு நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. சோத்து கர்த்தாவே, அந்த ஊழியத்தில் எந்த ஒரு தடை இல்லாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. சோத்து கர்த்தாவே, எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்காக நான் ஜெபிக்கணும் கர்த்தாவே. அவர்கள் கூட நீர் செய்த அருமையான ஊழியம் போல ஒவ்வொருவரும் செய்ய அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தந்தன்மான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. சோத்தும் கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலியமாய் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Now you're watching New Eden TV.